ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னா 2024 அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆன டாப் 10 தமிழ் திரைப்படத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஸோ கீப் சப்போர்ட். நான் இன்னும் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, கூட பெல் ஐக்கனுக்கும் அது ப்ரெஸ் பண்ணுங்கள். அங்கே ஆல் ஆப்ஷன் வரும், அது தட்டி விட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இதய கனி. பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர். இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், அருண் மாதேஸ்வரன். அவர் வந்து சானிக் ஆயுதம்னு ஒரு படம் கூட எடுத்திருப்பாரு. அண்ட் ஸ்டார் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தனுஷ் சார் அண்ட் அதித்தி பாலன் அண்ட் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அண்ட் பிரியங்கா அருள்மோகன். இந்த படத்துடைய பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 55 crores அண்ட் வேர்ல்டு வைடாக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 78.2 crores. எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்குன்னா 37.4 crores கிடச்சிருக்கு. அண்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து 35 crores பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பொறுத்த வரைக்கும் ஹிட் லிஸ்ட் கேட்டகரியில் தான் வந்து சேரும். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இது வந்து ஒரு ஆவரேஜான மூவின்னு, பட் அது கிடையாது. இந்த லிஸ்ட்டில் நம்ம 9th பிளேஸாக பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா அயலான். இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரவிக்குமார். இவர் வந்து இன்று நேற்று நாளைன்னு ஒரு அற்புதமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை எடுத்திருப்பாரு. அந்த ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணா, ரகுல் பிரீத் சிங் அண்ட் கருணாகரன் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. உங்களே தெரியும் அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு 2024. அண்ட் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 70 crores அண்ட் வேர்ல்டு வைடு கிராஸ் வந்து 81.4 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் வேர்ல்டு வைடு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 41.1 crores. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து 45 crores. அண்ட் இந்த படம் எந்த கேட்டகரியில் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆவரேஜ் தான். ஏன்னா பாருங்கள், வேர்ல்டு வைடு ஷேரே வந்து 41.1 crores தான் கிடச்சிருக்கு. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து 45 crores பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எவ்வளோ ஆவரேஜ் தான். இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் அரண்மனை 4 படம் தான் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுந்தர் சி சார் தான். அண்ட் அவரே ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அதை தவிர்த்து தமன்னா பாட்டியா, ராஷி கண்ணா, யோகி பாபு மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி. இந்த படத்தோடைய வேர்ல்டு வைடு கிராஸ் பார்த்தீங்கன்னா 100.8 crores. அண்ட் ஷேர் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 49.8 crores கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 20 crores. இந்த படம் ஆப்வியஸ்லி என்ன கேட்டகரியில் வரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிளாக் பஸ்டர். பட் இது பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படமா? பட் ஓகே, இட்ஸ் ஆல் ஃபேக்ட். அடுத்தது அந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் கங்குவா படம் தான் இருக்குது. இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா. இந்த படத்தில் ஸ்டார் காஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும், சூர்யா சார் அண்ட் ஃபேமஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸான திஷா பட்டானி அண்ட் பாலிவுட் ஆக்டர் பபி டியோல். இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 300 crores அண்ட் படத்தோட வேர்ல்டு வைடு கிராஸ் வந்து 105.1 crores அண்ட் வேர்ல்டு வைடு ஷேர் 48.4 crores அண்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து 180 crores விற்றுருக்காங்க. ஆனால் பெருசாக ஷேர் கிடைக்கல. அதனால இந்த படம் வந்து டிசாஸ்டர் கேட்டகரியில் வந்து சேரும். ஸோ சூர்யா சார் கரியரில் இது ஒரு டிசாஸ்டர் மூவி தான். அடுத்தது இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இந்தியன் 2 படம் தான் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சார், பிரம்மாண்டா டைரக்டர். அண்ட் ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்டர் கமல் சார், சித்தார்த் சார், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்து கூட இந்த படம் சரியா போல. அது ஏன் அப்புறம் சொல்கிறேன். சரி, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோனா 250 crores. வேர்ல்டு வைடு அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 150.9 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு ஷேர் வந்து 72.6 crores கிடச்சிருக்கு. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து 170 crores பண்ணியிருக்கு இந்த படம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் தான். இந்த படம் சரியாக போவதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படத்தை வந்து 2 பாட்டாக எடுத்திருப்பாங்க. அண்டு இந்த படத்தோட ஹீரோ சித்தார்த் வந்து ஓவர் அட்ராசிட்டி பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை 2 பாட்டாக எடுக்காமல் சிங்கிள் பாட்டாக தந்தால் அந்த படம் டிசாஸ்டர் ஆகிக்குமா? அடுத்து இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் ராயன் படம் தான் இருக்குது. நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஆக்டர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தனுஷ் சார் தான். இந்த படம் வந்து மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படம். நிறைய பேர் இருக்காங்க, சந்தீப் கிருஷ்ணன், சரவணன் சார், செல்வராகவன் சார், எஸ் ஜே சூர்யா, அப்புறம் அப்பர்ணா பாலமுரளி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வேறு. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 crores. வேர்ல்டு வைடு இந்த படம் எவ்வளோ கிராஸ் ஆயிருக்குன்னா கலெக்ட் ஆகிக்குன்னா 156.1 crores அண்ட் வேர்ல்டு வைடு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்குன்னா இந்த படத்துக்கு 73.8 crores அண்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து இந்த படம் 45 crores விற்றுருக்காங்க. அண்ட் படம் நிஜமாலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னே சொல்லாங்க. ஸோ முழுக்க இந்த படம் வெற்றி பெற காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம்மோ, அப்புறம் தனுஷ் சாரோட வேற லெவலான ஆக்டிங்கும். அண்ட் நிறைய பேர் நல்லா நடிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் ஸ்டோரி வைஸ் பெருசாக இருக்காது. இருந்தாலுமே இந்த படம் வந்து தனுஷ் சார் கரியர்லேயே ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் மகாராஜா படம் தான் இருக்குது. இந்த படம் இன்னமும் சைனாவில் கலெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. நித்திலன் சுவாமிநாதன் என்றவர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து குரங்குமேனு ஒரு படம் கூட எடுத்திருப்பாரு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, அவரோட செல்ல பிள்ளையான பிக் பாஸ் சாஞ்சனா, அப்புறம் அனுராக் கேஷா, அப்புறம் மம்தா மோகன்தாஸ் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க.
இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி. அண்ட் இந்த வேர்ல்டு வைட் இந்த படம் வந்து 170.4 crores வந்து கலெக்ட் ஆயிருக்கு. வேர்ல்டு வைடு ஷேர் வந்து 50.3 crores வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 crores வந்து விற்றுருக்காங்க. அண்ட் இந்த படம் என்ன கேட்டகரியில் வரும்னா பிளாக் பஸ்டர் கேட்டகரி தான். அண்ட் விஜய் சேதுபதியோட கரியர்லேயே வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. இந்த இயர் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இந்த மகாராஜா படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் வேட்டையின் படம் தான் இருக்குது. ஜெய்பீம் படத்தை இட்டு கொடுத்த டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஃபஹத் ஃபாசில், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர் மற்றும் பல நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இத்தனை ஸ்டார் காஸ்ட் இருந்து கூட இந்த படம் சரியாக போகலை. அண்ட் இந்த படத்துடைய பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்டு 200 கோடி. வேர்ல்டு வைடு கிராஸ் வந்து 255.8 கோடி. வேர்ல்டு வைடு ஷேர் பார்த்தீங்கன்னா 124.2 கோடி. அண்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 160 crores. அண்ட் இந்த படம் எந்த கேட்டகரியில் வரும்னா ஃப்ளாப் கேட்டகரியில் தான் வரும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம் தான் இந்த வேட்டையின் படம். பட் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்தோடைய ஸ்டார்டம் வேல்யூ தான். அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல அமரன் படம் தான் இருக்கு. ரங்குன்னு ஒரு ஃபிளாப் படத்தை கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த பிளாக் பஸ்டர் அமரன் படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படத்துல மேஜர் முகுந்த் வரதராஜனா, எஸ்கேவும், இந்து ரபிகா வர்கீஸா, சாய் பல்லவியும் வாழ்ந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம புவன் அரோரான்னு ஒரு பாலிவுட் ஆக்டர் அதில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ மிகப்பெரிய ஹிட்டான இந்த படத்தோடைய பட்ஜெட் எவ்வளோன்னு இப்போ பார்ப்போம். இந்த படத்தோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 crores. வேர்ல்டு வைடு கிராஸ் இந்த படம் வந்து 330.2 crores அடிச்சிருக்கு. அண்டு இந்த படத்தோட ஷேர் எவ்வளோனா 162.5 crores கிடச்சிருக்கு. அண்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 65 crores தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து எந்த கேட்டகரின்னு ஆப்வியஸ்லி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. எஸ்கேனாவோட லைஃப் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இது பார்க்கலாம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இடம் பிடிச்சிருக்க படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துடைய டைரக்டர் வெங்கட் பிரபு. அண்ட் தளபதியோட நடிப்பில் வந்திருக்க இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டே இருக்கு. ஸ்னேகா மேம், லைலா மேம், அண்ட் பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், அண்ட் மீனாட்சி சௌத்ரி மற்றும் பல பேர் இந்த படத்தில் ஸ்டார் கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலுமே இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த முறையா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு தளபதி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த படத்தோடைய பட்ஜெட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோடைய பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 350 crores. அண்ட் இந்த வேர்ல்டு வைடு இந்த படம் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னா 460.3 crores கலெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடு ஷேர் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 223.6 crores கிடச்சிருக்கு. அண்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் இந்த படம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 185 crores பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் கேட்டகரியில் தான் வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் தாராளமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் கைஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் என்னால் தொடர்ந்து கான்ஃபிடென்ட்டாக வீடியோ போட முடியும். ஸோ ஃபைனலாக எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகே கைஸ், எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் அண்ட் பாய்.